படிப்பறிவே இல்லாம உங்களுக்கு எல்லாம் உயர் கல்வித்துறை அமைச்சர் பதவி ஒரு கேடு கட்ட கேவலவாதிகளா. அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னாக்கா மிக பெரும் அமைச்சர் அவர்களை பற்றி தான் பேச போறோம். அதாவது என்ன அப்படி பேச போறோம் அப்படின்னாக்கா, நேற்று கிண்டி பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் அவர் ஒரு அமைச்சர் இருக்காருப்பா. அமைச்சர் மாபெரும் மனிதர்னு சொல்லலாம். அவரை மாபெரும் மனிதர்னே சொல்லலாம். அவர் யாருன்னு கேக்குறீங்களா? இவர் தான்பா உயர் கல்வித்துறை அமைச்சர் கோ செழியன் அவர்கள். உயர் கல்வித்துறை அமைச்சர் இவரை பத்தி ஏன் பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பட்டமளிப்பு விழாவில் ஸ்டேஜ் ஏறி திருக்குறளை வாசிச்சிருக்காரு தலைவர். நாம தான் உயர் கல்வித்துறை அமைச்சர் ஆச்சு, நமக்கு தெரியாது ஒண்ணு இல்லையே அப்படின்னு போய் ஸ்டேஜ்ல மைக்கு முன்னாடி திருக்குறளை வாசிச்சிருக்காருங்க. மனுஷன் தப்பா வாசிச்சிருக்கான் ஆளு. அதாவது உயர் கல்வித்துறை என்ற பதவி இருந்தா பத்தாது தலைவர, அந்த பக்குவம் வேணும், படிப்பு அறிவுன்றது வேணும். படிப்பறிவே இல்லாம உங்களுக்கு எல்லாம் உயர் கல்வித்துறை அமைச்சர் பதவி ஒரு கேடு கட்ட கேவலவாதிகளா. என்னையா நடக்குது எனக்கு இல்ல போற போக்குன்றதை விட இந்த அமைச்சர்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நல்ல தெரியுமா பண்ண நினைக்கிறேன். திருக்குறள் போட்டி வச்சு ஆகணுங்க. திருக்குறள் போட்டி வச்சு ஆகணும். இதுல ஒரு ஸ்கிம் அறிவிச்சு ஆகணும். தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கிம் அறிவிக்கணும். அதாவது ஒரு 10 திருக்குறள் வச்சீங்களா, மாதந்தோறும் ஒரு 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிங்க விளக்கத்தோட அப்படின்னாக்கா மாசம் அவங்களுக்கு 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு ஸ்கிம்மை உருவாக்கணுங்க. என்ன ஒரு கேவலங்க. இந்த மனுஷன் சொல்றாரு ஸ்டேஜ்ல, நான் வரவையில ஒரு 3 வயசு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தைக்கு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு பிடிச்ச திருக்குறள் எதுன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லிச்சு ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ஒரு திருக்குறளை சொல்றாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தத்ரம் பூச்சி அந்த தலையில அடிச்சுக்கலாம் இருக்குது. இந்த மனுஷன் சொல்லி போய் பாருங்க அந்த திருக்குறளை. நீங்க கொஞ்சம் கேட்டு வாங்க. கற்க கசடர கற்க கற்றபின் இகழ்வாரை தாங்கும் நிலங்கள் இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு அன்பு பரிசு தருவது வழக்கம். அது வள்ளுவர் படம் இருக்கும். கும்பகோணம் பகுதியில் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றபோது 3 வயது பெண் குழந்தை அதுக்கு அன்பு பரிசு தந்தேன். இது யார் என்று கேட்டேன். திருவள்ளுவர் என்றார். உனக்கு பிடித்த திருக்குறள் சொல்லி என்று சொன்னேன். எளிய குரலை எளிய மக்கள் சொல்வார்கள், பிடித்த குரலை பிடித்தவர்கள் சொல்வார்கள். அந்த 3 வயது குழந்தை சொன்ன வார்த்தை இகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்று அரிய திருக்குறளை 3 வயது குழந்தை சொன்னார். வியந்து போனேன். ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகள் சத்தியமா சொல்றான். திருவள்ளுவர் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்க, உங்களெல்லாம் ஓட விட்டே வச்சிருப்பாரு. நீங்களா வேற உயர் கல்வித்துறை அமைச்சர். ஒரு தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. உயர் கல்வித்துறை அமைச்சர் இப்படின்னாக்கா படிக்கிறவங்க என்ன பண்ணுவான்? இதுல வேற பெருமைக்கு வேற பீத்திரிக்க, நாங்க தமிழை வளர்த்தோம், தமிழை பார்த்தோம், தமிழை படிக்க வச்சோம்னு என்னத்த இதெல்லாம் நீங்க படிக்க வச்சு. இதுல போஸ் வேற. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுடன் வேற திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து போஸ் வேற. ஐயா திருக்குறள் புத்தகத்தை கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஐயா. போற போகல ஒரு கடையில வாங்கி நான் கொண்டு போய் கொடுக்கலாம். அதுல இருக்கிற குரல் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாம ஒரு அமைச்சர் என்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உயர் கல்வித்துறை அமைச்சர். அசிங்கமா இல்ல? நீங்களும் உங்க திமுக அரசாங்கமும் அதாவது மக்களே, இந்த துறையின் அமைச்சர் மட்டும்தான் இப்படின்னு இல்லைங்க. ஒவ்வொரு துறையில இருக்கிற அமைச்சரும் தனக்கான தகுதியே இல்லாத இடத்துல தான் உட்கார வச்சிருக்காரு. அதாவது எனக்கான தகுதி எங்கேயே அங்கதான் உட்கார வைக்கணும். இந்த மாதிரி திருக்குறளை